உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் பாரதி. ஹாய் தமிழ். என்ன பாரதி, என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னீங்க? உங்க வாழ்க்கையில இனி என் முகத்தை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னீங்க. எனக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சதும் இப்படி பதறி போய் வந்திருக்கீங்களே. பைத்தியமாடானே, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இப்போ மத்தவங்களோட எமோஷன்ஸ்ல விளையாடுறது உனக்கு ஒரு வேலையா போச்சுல்ல? கொஞ்ச நேரத்துல செத்து போயிட்டு தெரியுமா? என் வீட்டுலதான் எல்லாரும் என்னுடைய வாழ்க்கை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீயும் என்ன உலகம் இது? ஃப்ரெண்ட், நான் ஏதோ விளையாட்டுக்கு பண்ண போய் எதுக்கு ஃப்ரெண்ட் இப்படி பண்ணீங்க? நானும் அம்மாவும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஃப்ரெண்ட், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். நீங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை ஃப்ரெண்ட். சாரி ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஃப்ரெண்ட், அழாதீங்க ஃப்ரெண்ட். இப்படிதான் எங்க அப்பாவும் ஒரு நாள் பைக்ல போறப்போ ஆக்சிடென்ட் ஆகி எங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டு சாமி கிட்ட போயிட்டாரு. இப்ப அதுக்கு சாமி தான் உங்களை ஃப்ரெண்டா எனக்கு அனுப்பிச்சிருக்குன்னு நினைச்சேன். நீங்க எதுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போய் சொன்னீங்க ஃப்ரெண்ட்? எனக்கு மட்டும் ஏவாசம் இப்படி எல்லாம் நடக்குது? என் வாழ்க்கையில வரவங்க எல்லாருமே எனக்கு வலியை மட்டும்தான் கொடுத்துட்டு போறாங்க. நான் உன்னைய சேர்த்துதான் சொல்றேன். தாத்தா, நான் உள்ள போய் தூங்கட்டா? பாட்டி. என்னடா? அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அழறாளா? என்னாச்சு? சரி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. பாரதி, என்னம்மா? பாரதி, என்னம்மா ஆச்சு?
இந்த பாரு, ஏன் அழற? அம்மா அழாதீங்கம்மா. பாரதி, இந்த பாரு பாரு, நீ அழறத பார்த்துட்டு தமிழ் அழறா. என்னன்னு தெரியல அத்தை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத அழுதுட்டேன். நடந்ததே நினைச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அழுதுகிட்டு இருக்கிறது? இல்ல மாமா, பாச ஞாபகமாவே இருக்கு. அதனாலதான். அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் வாசுவோட ஞாபகம் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். எங்க என்னங்க பேசுறீங்க? அவளே அழுதுட்டு இருக்கா, அவகிட்ட போய். ஏய், நான் உண்மையை தானே சொல்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதுக்குன்னு இப்படியே அங்க பேசுவீங்க? ஏய் மரகதம், நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா? மாப்பிள்ளை சொன்ன மாதிரி துரைக்கும் உன் மருமகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவோம். கல்யாணம் முடிஞ்சதும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம். அதான் இவங்க 2 பேருக்கும் நல்லது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா கல்யாணத்துக்கு இன்னும் முழுசா 1 மாசம் இருக்கே. குறிச்ச தேதியில தான் கல்யாணத்தை நடத்தணும்னு சட்டம் இருக்கா என்ன? அடுத்த வாரத்திலே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அப்பதான் இவங்களுக்கு மனசளவில் மாற்றம் வரும். மாமா, நான் நல்லதா இருக்கேன். எனக்காக எதையும் மாத்தி சிரமப்பட வேண்டாம். எது எப்ப நடக்கணுமோ அப்பவே நடக்கட்டும். எங்க பாரதி சொல்றதும் சரிதாங்க. எதுக்காக அவசரப்படணும்? கல்யாணம் முடிஞ்சது வேணா மாப்பிள்ளை சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் பாரதி துரையோட வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கட்டும். நம்மளே இது சம்பவமா பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். மாப்பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுவோம். அவரை விட்டு துறைகிட்டையும் பேச சொல்லுவோம். பாரதி, நீ கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, நீ முகத்தை கழுவிட்டு வா, நான் டீ போட்டு தரேன். வாடா தமிழ், நம்ம அம்மாவுக்கு போய் டீ போடலாம். வரியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.